இன்செப்ஷன் கிறிஸ்டோஃபர் நோலன் படங்கள்லேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் சொல்லலாம். அவர் எடுத்த எல்லா படமே வித்தியாசம்தான். பட் இந்த படம் அவுட் ஆஃப் த ஜானர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முதல் வாட்டி சின்ன வயசில் இந்த படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ஏற்படுத்தின அந்த தாக்கம் அப்படிங்கிறது சொல்லில் அடங்காத சில விஷயங்களை நம்மளால் விவரிக்கவே முடியாமல் நம்ம தவிச்சிட்டு இருப்போம் இல்லையா. ஒரு கனவுக்குள்ளே போய் ஒரு திருட்டை மேற்கொள்கிற நம்ம ஹீரோ, அதாவது கனவுக்குள்ளே இப்படிலாம் பண்ண முடியுமா நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது அது ஒருத்தர் பண்ண முடியும்னு சொல்லி அதை படமாகவும் எடுத்து காமிச்சிட்டாரு. அவர் தான் நம்ம கிறிஸ்டோஃபர் நோலன். இவரோட நிறைய படங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் டார்க் நைட் பற்றி பேசிட்டு ஏன் இங்கே இன்செப்ஷனுக்கு வரேன் அப்படின்னா, இன்டர்ஸ்டெல்லருக்கு நான் ஏன் போகல அப்படின்னா, இன்டர்ஸ்டெல்லரை பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் அதை பற்றி பேசிட்டாங்க. டிகாப்ரியோட மரணத்தனமான ஒரு ஆக்டிங்கில், ஹான்ஸ் ஜிம்மரோட சூப்பரான ஒரு மியூசிக்கில், த்ரில்லர் படத்தையே அடுத்த ஜானருக்கு தூக்கிட்டு போகிற மாதிரி அவரோட மியூசிக் இருக்க, ஸ்க்ரீன் பிளேயில் பயங்கரமாக செதற விட்ட நம்ம கிறிஸ்டோஃபர் நோலனோட டிகாப்ரியோட ஆக்டிங்கோட இன்செப்ஷன் படம். அதாவது ஒரு கனவு மையமாக கொண்டு ஒரு திருட்டை மேற்கொள்ள முடியுங்கிறத ஒரு படமாக எடுத்து காமிச்சாரு அப்படிங்கிற அந்த கோர் கான்செப்டே நம்மளெல்லாம் அந்த படத்துக்குள்ளே ஈர்த்துட்டு போயிடும். இது வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. பிகாஸ் வாழ்க்கையில் மிஸ்ஸே பண்ணக்கூடாத ஒரு படம் நான் சொல்லுவேன். கடைசியில் அந்த எண்டிங் கூட நிறைய பேத்துக்கு கிளாரிட்டி இல்லாமல் இப்போ வந்துட்டு இவர் ரியாலிட்டியில் இருக்காரா, இல்லை வந்துட்டு இவர் கனவு உலகத்திலே மாட்டிக்கிட்டாரா, டிட் ஹீ ஸ்டக் இன் த ட்ரீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. நிறைய பேத்துக்கு அந்த எண்டிங் புரியாமல் கூட இருக்கலாம். இந்த எண்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க? படம் பார்த்தவங்க இல்லை படம் பார்க்காதவங்க முதல்ல போய் இந்த படத்தை பாருங்கள். அதுக்கப்புறம் எண்டிங் புரிஞ்சா இல்லைங்கிறதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம். ஏன்னா ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு சில படங்களில் இந்த படம் முக்கியமான படம். அண்ட் கிறிஸ்டோஃபர் நோலனோட எல்லா படத்தை பற்றியும் தான் நம்ம பேச போகிறோம். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இது எபிசோட் 2 கூட நம்ம வச்சுக்கலாம். அடுத்து எந்த படத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஆடியன்ஸான நீங்கள், எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டை பற்றி நான் போவேன். பட் அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை சொல்லுங்கள். இல்லைன்னா வேறு ஏதாவது டேரக்டரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அதையுமே சொல்லுங்கள். அண்ட் until then boy, this is your UV Tux.